புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்றின் அடியில் பதிக்கப்பட்டுள்ள ONGC குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, கேஸ் மற்றும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கிறது ONGC குழாயிலிருந்து. எவ்வளவு நேரமாக இந்த சூழல் நிலவுது? முழு விவரம். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியமானது ஆந்திரா மாநிலம் காக்கிநாடாவை ஒட்டி அமைந்துள்ளது. ஏனாம் நடுக்கடலில் இருந்து ONGC சார்பில் கேஸ் எடுக்கும் பணியானது 2016ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இதற்கான குழாய்களை கோதாவரி ஆற்றிலிருந்து கடலுக்குள் செல்கிறது. இந்த குழாய்களிலிருந்து எண்ணெய் மற்றும் கேஸ் வெளியே வருகிறது என கடந்த 2 நாட்களாக வெளிவருவது என அப்பகுதி மக்கள் அந்த வீடியோவாக பதிவு செய்து தற்போது அரசுக்கு புகார்களாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக மேலாக இந்த குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் வெளியே வருவதன் காரணமாக கோதாவரி ஆறு மற்றும் கடற்பகுதியில் கருப்பு எடை படலமானது படிந்திருப்பதாகவும் இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இது பொதுமக்களுக்கு கடும் கண்ணெரிச்சல் ஏற்படும் சூழலானது ஏற்பட்டிருக்கிறதாகவும் அவர்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் கடல் வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணமாக மீன்களும் இறக்கும் சூழ்நிலை ஏற்படுவதாகவும் காற்று மாசு ஏற்படுவதாகவும் அவர்களுக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதனை உடனடியாக முதலமைச்சரும் மற்றும் துணைநிலை ஆளுநரும் இதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வீடியோவாக பதிவிட்டு தற்போது புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த கேஸ் மற்றும் எண்ணெய் படலமானது கடந்த 2 நாட்களுக்கு மேலாகவே இது ஏற்பட்டிருக்கிறாகவும் அங்கிருக்கும் ஏனாம் பிராந்திய நிர்வாகம் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.